வெல்கம் டு another வீடியோ லெக்சர். இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா parallelogram law அப்படின்னா என்னென்ன பார்க்க போகிறீங்க. parallelogram law அப்படின்னா என்னென்னா ஒரு ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஒரு parallelogram சைடை வந்து ரெஃபர் பண்ணுது அப்படின்னா அப்போது அதோட டயகனலை வந்து நம்ம ரிசல்ட்டெல்லாம் சொல்லலாம். இதை வந்து parallelogram lawவில் சொல்லுவோம். இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு parallelogram. இந்த parallelogramல F1ன்றது வந்து ஒரு சைடை ரெஃபர் பண்ணுது, F2ன்றது வந்து ஒரு சைடு ரெஃபர் பண்ணுது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் பார்த்தீங்கன்னா தீட்டா. அப்புறமா இந்த F1க்கும் Rக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா. இப்போ parallelogram இருக்கிற ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா இந்த சைடு F2னா அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த சைடு F2 தான். இங்கே தீட்டானா இந்த இடத்துலையும் தீட்டா தான். இப்போ நீங்கள் எத்தனை parallelogram வச்சுட்டு போனாலுமே அந்த சைடுலாம் ஈக்குவலாக தான் இருக்கும். இங்கேயும் எங்கே F1னா அதே மாதிரி இங்கேயும் F1 தான், இங்கேயும் F1 தான். இப்போது நம்ம இங்கே F2னும் போது இங்கே F2வா, எனக்கு தேவை வந்து இங்கே இருக்கிற பாயிண்ட்டை நான் அப்படியே சால்வ் பண்ணேன்னா அப்போ இந்த வேல்யூ எனக்கு வேணும், அடுத்து இந்த வேல்யூ எனக்கு வேணும். ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு parallelogram வரைகிறாங்க. அதுக்கப்புறமா டயகனலாக ஆர்னு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே கீழே சால்வ் பண்ணுறாங்க. அடுத்து அந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணுறாங்க. இப்போது இந்த பாயிண்ட்டை நான் F2 இங்கே இருக்குது, தீட்டா அங்கே இருக்குது. இதை வச்சு நான் எப்படி இந்த வேல்யூவை கண்டுபிடிக்குது அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா இதோட ஆங்கிள் வந்து தீட்டா எந்த பக்கம் டச் ஆகுதோ அந்த பக்கத்தில் அந்த வேல்யூவோட காஸ் தீட்டாவோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. பட் தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்க பக்கத்தை சைன் தீட்டாவோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் தீட்டா வந்து இங்கே டச் ஆகுது, அதனால் வந்து F2 காஸ் தீட்டா போட்டாங்க. இந்த தீட்டா வந்து டச் ஆகாதனால F2 சைன் தீட்டா போடுறாங்க. அதே கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இங்கே நான் F2 காஸ் தீட்டான்னு போடுறேன், இங்கே F2 சைன் தீட்டா போடுறோம். நீங்கள் ஜென்ரலாக அந்த காஸ் ட்ரிக்னாமெட்ரியா அதை யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா இப்படி தான் வரும். நான் வந்து சின்ன ஒரு இதாக சொல்கிறேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு போகணும் அவசியம் இல்லை. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ட்ரையாங்கிளா, அப்போ நான் ட்ரையாங்கிளுக்கு பித்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ணுறேன். பித்தாகரஸ் தியரம் நான் என்ன சொல்லணும்னா adjacent ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைப்போடனஸ் ஸ்கொயர். இப்போ உங்கள் adjacent பார்த்தீங்கன்னா ஓசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு த ஆர் ஸ்கொயர்னா தான் ஹைப்போடனஸ் ஸ்கொயர். இப்போ ஓசி ஸ்கொயரோட வேல்யூ வந்து F1 ப்ளஸ் இந்த F2 தான், F2 காஸ் தீட்டா. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் ஓசியோட பாயிண்டோட வேல்யூ கிடைக்கும். இப்போ F1 ப்ளஸ் F2 காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ஆப்போசிட் சைடோட வேல்யூ பார்த்தீங்கன்னா F2 சைன் தீட்டா. அந்த F2 சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் போட்டு ஹைப்போடனஸில் பார்த்தீங்கன்னா R இருக்குது, ஆர் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ இதை நான் சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா இது வந்து A ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால A ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் அதை போட்டு மீதி இருக்கிறது இதுதான். இப்போ இந்த சைன் ஸ்கொயரும் அந்த காஸ் ஸ்கொயரும் போயிடும். மீதி இருக்கிறது F1 ஸ்கொயர் ப்ளஸ் F2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 F1 F2 காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர் ஹைப்போடனஸ் ஸ்கொயர். இங்கே இருக்கிறதுலே இங்கே ஆரோட வேல்யூ தவிர அந்த ஸ்கொயர் வந்து எந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்படி கொண்டு போகும்போது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே F1 ஸ்கொயர் ப்ளஸ் F2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு F1 F2 காஸ் தீட்டா வந்துச்சு. இப்போ அடுத்து என்னென்னா எனக்கு இது ஆரோட வேல்யூ கிடச்சிச்சு. இப்போ அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட ஆங்கிள் கண்டுபிடிக்கணும், அதாவது இந்த ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். அதுக்கு இது வந்து என்னென்னா ஒரு ஆப்போசிட் ஸ்கொயரா, இது வந்து என்னென்னா அட்ஜசன்ட். ஆல்ஃபாவோட வேல்யூ தான் எனக்கு தேவை. டேன் தான் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னு வரும். அப்போது இங்கே ஆப்போசிட் வந்து F2 சைன் தீட்டா, அட்ஜசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா F1 ப்ளஸ் F2 காஸ் தீட்டா. இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்னென்னா இது அப்படியே வச்சுட்டு இந்த ஆல்ஃபா இந்த பக்கம் வச்சுட்டு டேன் இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா ஆல்ஃபா டேன் இன்வர்ஸ் ஆஃப் F2 சைன் தீட்டா ப்ளஸ் F1 ப்ளஸ் F2 காஸ் தீட்டா இருந்துச்சு. நான் ஏன் இவ்வளோ பறக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து லாங் வீடியோ பார்க்க மாட்டீங்க, ஷார்ட்டாக இருந்தால் தான் பார்ப்பீங்க. இது வந்து ஒரு சின்ன ட்ரிக் தான், ஒரு 2-3 டைம் ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ வந்து லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ.